பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் குரான் வாஷ். இன்ஷா அல்லாஹ் நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். நம்மள எத்தனை பேர் தமிழ் பொருளோட குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது. தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி இந்த குரான் வசனங்களை கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் டெய்லி தமிழ் குரான் இந்த சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே நீங்கள் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 5 அல்-மாயிதா 86லேருந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க கண்டினியூ பண்ணலாம். யார் நம்மை மறத்து நமது வசனங்களை பொய்யென கூறுகின்றார்களோ அவர்களே நரகவாசிகள். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த நல்லவற்றை தடை செய்யப்பட்டதாக ஆக்காதீர்கள். வரம்பு மீறாதீர்கள். வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றில் அனுமதிக்கப்பட்ட நல்லதை உண்ணுங்கள். நீங்கள் யாரை நம்பியுள்ளீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்சுங்கள். உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றுக்காக அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். மாறாக நீங்கள் உறுதிப்படுத்த செய்யும் சத்தியங்களுக்காகவே உங்களை தண்டிப்பான். சத்தியத்தை முறித்தால் அதற்கு பரிகாரம் உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் உண்ண கொடுக்கும் நடுத்தரமான உணவிலிருந்து 10 ஏழைகளுக்கு உணவளித்தல் அல்லது அவர்களுக்கு ஆடை வழங்குதல் அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்தல் ஆகியவை ஆகும். இவற்றை பெற்று கொள்ளாதவர்கள் 3 நாட்கள் நோன்பு நேர்க்க வேண்டும். இதுவே நீங்கள் சத்தியம் செய்து அதை முறித்து விட்டால் உங்கள் சத்தியங்களுக்கான பரிகாரம். உங்கள் சத்தியங்களை காப்பாற்றுங்கள். இவ்வாறே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் தனது வசனங்களை தெளிவுபடுத்துகிறான். இறை நம்பிக்கை கொண்டோரே, மது உங்களிடம் வரும்போது இறை நம்பிக்கை கொண்டோர் என்று கூறுகின்றனர். ஆகியவை செயல்களாகும். எனவே அவற்றை விட்டு விலகி கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஷைத்தான் மதுவின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களுக்கிடையே பகையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவே நாடுகிறான். எனவே நீங்கள் விலகி கொள்ள மாட்டீர்களா? அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கும் கட்டுப்படுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் புறக்கணித்தால் தெளிவான எடுத்துரைப்பது மட்டுமே நமது தூதரின் கடமை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தடுக்கப்பட்டதிலிருந்து விலகி இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து பின்னரும் இறையச்சத்துடன் நடந்து இறை நம்பிக்கை கொண்டு மீண்டும் இறையச்சத்துடன் நடந்து நன்மை செய்தால் தடுக்கப்பட்டதற்கு முன் மது அருந்தியதற்காக இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோர் மீது எந்த குற்றமும் இல்லை. நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். இறை நம்பிக்கை கொண்டோரே, மறைவான நிலையில் தன்னை அஞ்சுபவர் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் இஹ்ராமில் இருக்கும்போது உங்கள் கைகளும் ஈட்டிகளும் எளிதில் அடையும் விதத்தில் ஏதேனும் வேட்டை பொருள் கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான். அதன் பின்னர் யார் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது. இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இஹ்ராமுடன் இருக்கும் நிலையில் வேட்டையாடி விலங்குகளை கொல்லாதீர்கள். உங்களில் யாரேனும் வேண்டுமென்றே அதை கொன்றால் அவர் கொன்றதற்கு நிகரான ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடை பரிகாரமாகும். இது காபாவை சென்றடைய வேண்டிய பலிப்பிராணியாகும். அல்லது ஏழைகளுக்கு உணவளிப்பது பரிகாரமாகும். அல்லது அதற்கு சமமாக நோன்பு நேர்க்க வேண்டும். உங்களில் நீதியான இருவர் இது பற்றி முடிவு எடுப்பார்கள். தனது செயலின் விளைவை அவர் அனுபவிக்க வேண்டும் என்பதே இதற்கு காரணம்.
முன்னர் நடந்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான். யார் மீண்டும் செய்கிறாரோ அவரை அல்லாஹ் தண்டிப்பான். அல்லாஹ் மிகைத்தவன், கடுமையாக தண்டிப்பவன். உங்களுக்கும் பயணிகளுக்கும் பயன்படுவதற்காக கடலில் வேட்டையாடுவதும் அதன் உணவு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் இஹ்ராமுடன் இருக்கும் காலங்களில் தரையில் வேட்டையாடுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். காபா எனும் புனித ஆலயம், புனித மாதங்கள், பலிப்பிராணிகள் மற்றும் மாலையிடப்பட்ட பலிப்பிராணிகள் ஆகியவற்றை அல்லாஹ் மக்களுக்காக நிலையானதாய் ஆக்கியுள்ளான். அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அறிகிறான் என்பதையும், ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே இது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தண்டிப்பதிலும் அல்லாஹ் கடுமையானவன் என்பதையும், அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். எடுத்துரைப்பதை தவிர தூதர் மீது வேறு கடமை இல்லை. நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைப்பதையும் அல்லாஹ் அறிகிறான். கெட்டது அதிகளவு இருப்பது உம்மை வியப்பில் ஆழ்த்தினாலும் கெட்டதும் நல்லதும் சமமாகாது என்று கூறுவீராக. அறிவுடையோரே, நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இறை நம்பிக்கை கொண்டோரே, சிலவற்றை பற்றி நபியிடம் கேட்காதீர்கள். அவை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டால் உங்களுக்கு வருத்தமளிக்கும். குர்ஆன் அருளப்படும் சமயத்தில் நீங்கள் அவற்றை பற்றி கேட்டால் அவை உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டு விடும். இதுவரை கேட்டவற்றை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், சகிப்புத்தன்மை மிக்கவன். உங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டத்தினர் இது போன்றவற்றை கேட்டு பின்னர் அவற்றை மறுப்போராக மாறிவிட்டனர். கால்நடைகளில் பஷீரா, ஷாயிபா, வஷீலா, ஹாம் ஆகியவற்றை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. மாறாக இறைமறுப்பாளர்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுகின்றனர். அவர்களில் அதிகமானோர் சிந்திக்க மாட்டார்கள். அல்லாஹ் அருளியதன் பக்கமும் தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், எங்கள் முன்னோரை நாங்கள் எதில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது என்று கூறுகின்றனர். அவர்களின் முன்னோர் எதையும் தெரியாதவர்களாகவும் நேர்வழியில் நடக்காதவர்களாகவும் இருந்தாலுமா? இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களையே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். நீங்கள் நேர்வழி நடந்தால் வழி தவறியோர் உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடமே திரும்பி செல்ல வேண்டியுள்ளது. நீங்கள் செய்து கொண்டிருந்ததை அப்போது அவன் உங்களுக்கு அறிவிப்பான். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கிவிட்டால் மரண சாசனம் செய்யும் போது உங்களிலிருந்து நேர்மையான இருவர் உங்களுக்கிடையே சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் பூமியில் பயணம் செய்யும் போது உங்களுக்கு மரண வேதனை ஏற்பட்டால் உங்களை சாராத வேறு இருவர் சாட்சியாக இருக்கலாம். நீங்கள் சந்தேகப்பட்டால் அவ்விருவரையும் தொழுகைக்கு பிறகு தடுத்து வைத்து நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அவர்களிடம் அதை விலைக்கு விற்க மாட்டோம். அல்லாஹ்வின் சாட்சியத்தை மறைக்கவும் மாட்டோம். அவ்வாறு செய்தால் நாங்கள் பாவிகளாகி விடுவோம் என அவ்விருவரும் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய வேண்டும். அவ்விருவரும் சாட்சியத்தில் குற்றமிழைத்தனர் என்பது கண்டறியப்பட்டால் அவ்விருவருக்கு பதிலாக மரண சாசனத்திற்கு உரிமை படைத்தவர்களின் இறந்தவருக்கு நெருக்கமான இருவர் எழுந்து அவ்விருவரின் சாட்சியை விட எங்கள் சாட்சி மிக உண்மையானது, நாங்கள் வரம்பு மீறவில்லை, அவ்வாறு செய்தால் நாங்கள் அநியாயக்காரர்கள் ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய வேண்டும். சாட்சியத்தை அதற்குரிய முறையில் கொண்டு வருவதற்கோ அல்லது மற்றவர்களின் சத்தியங்களுக்கு பின்னர் தமது பொய் சத்தியங்கள் மறுக்கப்பட்டுவிடும் என அவர்கள் பயப்படுவதற்கோ இதுவே மிகவும் ஏற்றது. அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், செவிசாயுங்கள். பாவிகளின் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹ் தனது தூதர்களை ஒன்று சேர்க்கும் நாளில் உங்களுக்கு என்ன பதிலளிக்கப்பட்டது என்று கேட்பான். எங்களுக்கு எந்த ஞானமும் இல்லை, நீயே மறைவானவற்றை நன்கறிந்தவன் என்று தூதர்கள் கூறுவார்கள். மரியமின் மகன் ஈசாவே, உமக்கு உமது தாயாருக்கும் நான் செய்த அருளையும் உம்மை ஜிப்ரில் எனும் ரூஹுல் குதுஸ் மூலம்
பலப்படுத்தியதை நினைத்து பார்ப்பீராக. தொட்டில் பருவத்திலும் பெரிய வயதிலும் நீர் மக்களிடம் பேசினீர். வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் உமக்கு கற்றுத்தந்ததை நினைத்து பார்ப்பீராக. எனது ஆணைப்படி களிமண்ணால் ஒரு பறவையின் உருவத்தை போன்று நீர் வடிவமைத்து அதில் ஊதிய போது அது எனது ஆணைப்படி பறவையாக மாறியதையும் எனது ஆணைப்படி பிறவி குருடர் மற்றும் தொழுநோயாளியை நீர் குணப்படுத்தியதையும் நினைத்து பார்ப்பீராக. எனது ஆணைப்படி இறந்தவர்களை உயிருடன் நீர் வெளிப்படுத்தியதையும் நினைத்து பார்ப்பீராக. இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் தெளிவான சான்றுகளுடன் நீர் வந்தபோது அவர்களில் உள்ள இறைமறுப்பாளர்கள் இது பகிரங்கமான சூனியத்தை தவிர வேறில்லை என்று கூறியபோது அவர்களிடமிருந்து உம்மை நான் காப்பாற்றியதையும் நினைத்து பார்ப்பீராக என ஈசாவிடம் அல்லாஹ் கூறியதை நபியே நினைவூட்டுவீராக. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.